ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அதர் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்டர்டே நைட்டு நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். அதுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஃபாஸ்ட் ஹிஸ்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதை விட லைவில் ட்ரேட் பண்ணி காட்டுங்கன்னு போட்டிருக்காரு. ஓகேங்களா? அவருக்கு நான் சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு விஷயம் நம்ம லேர்ன் பண்ணுறோன்னாக்கா, நம்ம முதல்ல ஃபாஸ்ட் மார்க்கெட்டை தான் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? லைவில் ட்ரேட் பண்ணாக்கா, அது நான் உங்களுக்கு எப்படி சொல்கிறது, லைவில் ட்ரேட் பண்ணனாக்கா அதுக்கான ப்ராப்பரான டைம் எனக்கு இருக்கணும். ஸோ அப்கமிங்கில் நான் லைவில் ட்ரேட் பண்ணி போடுறேன். எஸ்டே சாட்டர்டே சண்டே இருக்கிறதால நான் வென்லி அனலைஸ் மட்டும்தான் பண்ணேன். இப்போ கூட பார்த்தீங்கன்னா மார்னிங் 1 ஹவருக்கு முன்னாடி அவரோட கமெண்ட்ஸை பார்த்தேன். கமெண்ட்ஸை பார்த்துட்டு நான் உடனே அவருக்காக லைவ் மார்க்கெட் ரன் ஆகிட்டு லைவ் மார்க்கெட் எடுத்து அவருக்காக நான் போட்டேன். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்த நான் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இந்த கேண்டில் செல்லர் கேண்டிலாக தான் வரும். அதுக்கான வீடியோ தான் இது. பார்த்தீங்கன்னா நான் அந்தளவுக்கு ஃபாஸ்ட் மார்க்கெட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபாஸ்ட் மார்க்கெட்டில் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணதால தான் இந்த இடத்த என்னால் ஒரு செல்லர் கேண்டில் வரும்னு சொல்ல முடியுது. ஓகேங்களா? இந்த இடத்த ஒரு செல்லர் கேண்டில் வரும்னு என்னால் சொல்ல முடியுது. ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது ஏன் செல்லர் வருவான், அதுக்கான ரீசனும் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். நான் மார்னிங் ஒரு 3:45 AM அந்த டைமில் நான் அனலைஸ் பண்ணேன். அந்த டைமில் அனலைஸ் பண்ணும்போது என்னால் வாய்ஸ் கொடுக்க முடியாது. அதனால் ரெக்கார்ட் பண்ணிட்டு வாய்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? இது செல்லர்ஸோட வால்யூம், செல்லர்ஸ் ஹை வால்யூமாக இருக்கான்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அகெயின் என்ன பண்ணுறான், ஃபஸ்ட்டு அப்பர் சைடு பையர்ஸ் ரூமில் செல்லர்ஸோட ஏரியாவில் பையர்ஸ் என்ட்ரி கொடுக்குறான். புஷ் பண்ணி செல்லர்ஸ் கீழே கொண்டு வரான். ஓகேங்களா? அகெயின் புஷ் பண்ணி இந்த பையர் என்ன பண்ணுறான், செல்லரோட பாடி டிக்ரீஸ் பண்ணுறான். ஸோ வால்யூமும் டிக்ரீஸ் பண்ணுறான். ஓகேங்களா? அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டில் பை வந்திருக்கு. இப்போது என்ன நடக்குதுன்னா, அகெயின் இந்த பையர்ஸோட ஏரியாவில் செல்லர் புஷ் பண்ணுறான். ஸோ செல்லர் புஷ் பண்ணுறான். பையர் இந்த ப்ரீவியஸாக இருக்கிற செல்லரோட பாடி விட இந்த பையரோட பாடி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஆஃப்டர் அப்பர் சைடு செல்லர்ஸ் என்ட்ரி கொடுத்துருக்கான். ஏன் கொடுத்துருக்கானாக்கா, வால்யூமை டிக்ரீஸ் பண்ணதுக்காக கொடுத்துருக்கான். ஓகேங்களா? டிக்ரீஸ் பண்ண முடியல, பையர் பாடி இன்க்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணிட்டான். அதனால தான் நெக்ஸ்ட் கேண்டில் பை வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, இப்போது இது யாரோட வால்யூம் பார்த்தீங்கன்னா, இது செல்லர்ஸோட வால்யூம். சாரி, இது பையர்ஸோட வால்யூம். ஸோ பையர்ஸ் விசிபிளாக ஹை வால்யூமாக இருக்கான். இது யாரோட வால்யூம், இது செல்லர்ஸோட வால்யூம், இது பையர்ஸோட வால்யூம், இதுவும் பையர்ஸோட வால்யூம். இப்போது இது யாரோட வால்யூம், இது செல்லர்ஸோட வால்யூம். எப்படி நான் சொல்கிறேன்னா, இது யாரோட ஏரியா, ஸோ மாற்றி வரைகிறேன். இது யாரோட ஏரியா, பையர்ஸோட ஏரியா ஆர் ரூம். இந்த பையர்ஸோட ரூமில் செல்லர்ஸ் என்ட்ரி கொடுக்குறான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50% தான் என்ட்ரி கொடுக்குறான். வால்யூமை இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறான்னு நான் எடுத்துப்பேன். அகைன் என்ன பண்ணுறான், பையர் பையர்ஸ் ரூமில் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால புஷ் பண்ணி மார்க்கெட்டை கொண்டு போகிறான். அவனால் இந்த செல்லர்ஸோட ஏரியாவை பிரேக் பண்ண முடியல. இது வரைக்கும் தான் அவனால் கொண்டு போக முடிஞ்சிச்சு பையரால். ஸோ இது வரைக்கும் தான் அவனால் கொண்டு போக முடிஞ்சிச்சு பையரால். அகெயின் அப்பர் சைடு செல்லர்ஸ் இங்கே என்ட்ரி கொடுக்குறான், இங்கே என்ட்ரி கொடுக்குறான், இங்கேயும் என்ட்ரி கொடுக்குறான். இங்கே அப்பர் சைடு செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஓகேங்களா? செல்லரோட ஏரியாவில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால தான் பையரால் இதுக்கு மேலே மார்க்கெட்டை கொண்டு போக முடியல. உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். செல்லர்ஸோட ஏரியாவில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால தான் பையர்ஸால் இதுக்கு மேலே கொண்டு போக முடியல. ப்ரீவியஸாக பையர் இது வரைக்கும் கொண்டு போயிடுறான் செல்லர்ஸோட ஏரியாவில். ஓகேங்களா? இப்போ ஏன் பையரால் கொண்டு போக முடியல, ஏன்னா செல்லர்ஸ் ஏரியாவில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கான். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது பையர் இவ்வளோ பெரிய பாடியை கொண்டு போனேன், செல்லர்ஸ் ஏரியாவில் செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதால புஷ் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு வந்துட்டான். இந்த இடத்துல என்னோடய அனலைஸ் என்னன்னாக்கா, இந்த லோவர் சைடு பையர் செல்லர் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணியிருப்பான். ஸோ அப்பர் சைடு செல்லர் என்ட்ரி ஆகணும், வால்யூமை டிக்ரீஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இப்போது என்னோடய அனலைஸ் ஆஸ் பர் அனலைஸ் பார்த்திங்கன்னா, இந்த இடத்த பையர் ஹை வால்யூமாக இருக்கான். இந்த இடத்த பார்த்திங்கன்னா பையர் பையரோட பாடியை செல்லர் டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஆல்சோ வால்யூமை டிக்ரீஸ் பண்ணிட்டான். ஸோ அதனால தான் செல்லர் கேண்டில். ஓகேங்களா? ஒரு ட்ரேடு எடுத்துகிட்டுனா நம்ம பேனிக் ஆகக்கூடாது. நம்மளோட அனலைஸ் கரெக்டாக இருந்துனாக்கா அவன்
எவ்வளோ தூரம் போனாலுமே சரி, இங்கேருந்து இவ்வளோ தூரம் போனாலுமே சரி, கடைசியாக இந்தமாரி கேண்டில் வரைக்கும் முடியும். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க நீங்கள். கடைசி வந்து ஒரு 4 to 5 மினிட்ஸ் வரைக்குமே வந்து மார்க்கெட் வந்து மேலே தான் இருந்தது. ஓகேங்களா? ஓகே, இது என்னோடய அனலைஸு. செல்லர் கேண்டிலாம் முடிஞ்சிட்டானா? செல்லர் கேண்டிலாம் முடிஞ்சிடுச்சா? ஓகேங்களா? என்னோட கடைசியாக ஒரே ஒரு நான் என்ன சொல்லிக்கிறேன்னா, இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, ஒரு விஷயம் நீங்கள் வந்து லேர்ன் பண்ணுறீங்கன்னா, பையர் அண்ட் செலர் எப்படி ஃபைட் பண்ணிக்கிறான்னு சும்மா. ஸோ இதுதான் என்னோட கடைசியாக நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து பாஸ்ட் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணணும். ஓகேங்களா? எடுத்தவொடனே நான் லைவ் மார்க்கெட்டில் தான் அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு எப்படி சொல்கிறது, மேபி நீங்கள் எடுக்கிற ட்ரேட் வந்து வின் ஆகலாம், மேக்ஸிமம் லாஸ் ஆகலாம். ஏன்னா நான் லாஸ் பண்ணியிருக்கேன். CWRV கற்றுக்கின புதுசில் மார்க்கெட்டில் 1-2 கேண்டிலை பார்த்து டைரெக்டாக ட்ரேட் எடுக்க போய் கேண்டிலோட சைக்காலஜி தெரியாமல் அக்கௌண்ட்டை வந்து நிறைய வாட்டி லாஸ் பண்ணியிருக்கேன். கோடெக்ஸ் அக்கௌண்ட்லாம் ஒன்ஸ் நான் லாஸ் பண்ண $10 லாஸ் பண்ணேன்னா மினிமம் $10 தான் போடும், அதிகமாக போட மாட்டேன். $10 போட்டு லாஸ் பண்ணேன்னா லாஸ் ஆகிடும், அதிகமாக லாஸ் ஆகிடும். லாஸ் ஆன பிறகு திரும்ப அந்த அக்கௌண்ட்டை பார்க்கும்போது எனக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாக இருக்கும், என்னடா இவ்வளோ பணம் லாஸ் பண்ண சொல்லிட்டு அக்கௌண்ட்டை டிலீட் பண்ணுறேன். அந்தமாரி ஒரு 10-15 அக்கௌண்ட்டு போயிருக்கு. என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், அதாவது வந்து என் கூட 3 வருஷமாக ட்ராவல் பண்ணுற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும் என்னோடய கேரக்டர் எப்படின்னு. நான் வந்து ஓவராலாக மார்க்கெட்லாம் அனலைஸ் பண்ணுவேன். எனக்கு எப்படி சொல்கிறது, சின்னதாக கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சுன்னா அக்கௌண்ட்டை வந்து வாஷ் அவுட் பண்ணுறேன். ஸோ என் கூட ட்ராவல் பண்ணுற ஒரு 3 வருஷமாக ட்ராவல் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே டெலகிராம் ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்களுக்கு தெரியும் என்னோடய கேரக்டர் எப்படின்னு. இவர் கொஞ்சம் எமோஷனல் ஆகிடுச்சுன்னா லாஸ் பண்ணுவார்னு. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக நான் சொல்லிக்கிறது என்னன்னாக்கா, ஒரு விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் பேக் ஸ்டெப்ஸ் அடிங்க. பேக் ஸ்டெப் அடிச்சது பார்க்குறோம் லைவ் மார்க்கெட் வாங்க. இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, நான் கரெக்டாக ட்ரேட் எடுப்பேனாக்கா நீங்கள் டேரெக்டாக வந்து ட்ரேட் எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாட்டா, பை பாய், see you.